ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து இந்த டெல்லி வெதரில் ஈவினிங் டு நைட் ரொட்டீன் ஒன்று பார்க்கலாமா? மார்னிங் கூட கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஒரு 1 ஹவர் நம்ம உட்காந்து நமக்கான ஒரு டைம் அப்படி பண்ணலாம். ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணுன்னா கூட பண்ணலாம். ஆனால் ஈவினிங் டைம் சுத்தமாக டைம் கிடைக்காது. ஏன்னா இங்கே வந்து 2:30 கிட்ட ஸ்கூல் முடிஞ்சிடும். வீட்டுக்கு வரும்போது 2:40 அந்த டைம் ஆகிடும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு அவங்க வந்தோடனே லஞ்ச் கொடுக்கணும், அதுக்கப்புறம் டியூஷனுக்கு ரெடி பண்ணி அனுப்பணும். அப்படின்றதுனால சுத்தமாக டைம் கிடைக்காது. ஈவினிங்லலாம் உட்கார்றதோ இல்லை மதியம் தூங்குறதோ கண்டினியூ ஒர்க் போயிட்டே இருக்கும். அந்த மார்னிங் 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்தேன்னா ரெஸ்ட்டு அவ்வளோதான். மற்றபடி கண்டினியூ ஒர்க்கு தான் இருந்துக்கிட்டே இருக்கும். மெதுவாக வேலை பார்த்துட்ருப்பேன். பசங்களை டியூஷன் அனுப்பிட்டு ஒரு 1.5 ஹவர்ஸ் கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்பில் தான் வந்து நைட்டுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருவேன் டின்னருக்கும். அண்டு ஈவினிங்க்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெடி பண்ணிடுவேன். ஏதாவது ஸ்நாக்ஸ் வந்தோடனே ஒரு 5 வருவாங்க அப்படின்னா 5:30க்கு வருவாங்க. ஸோ அந்த டைமில் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சா சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே விளையாட போயிடுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நமக்கு ஏதாவது செய்கிற மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி வந்து நைட்டுக்கு வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கோபி இருக்குல்ல, காலிஃப்ளவர், அதை வச்சு பரோட்டாவும், அதுக்கப்புறம் இந்த பேபி கார்ன் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதை வச்சு நமக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீக் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எக்ஸாம் போயிட்டுருக்கு. ஸோ PT2 வந்து போயிட்டுருக்கிறதுனால தான் ஃபுல் பிஸியாக இருந்ததா அடுத்த வீடியோ எடுக்க முடியலை. ஸோ இன்னையோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதனால் ஓகே, இன்னும் பையனுக்கு மட்டும் ஒரு 2-3 பேப்பர் இருக்குது. அண்ட் பாப்பாவுக்கு கம்ப்ளீட் ஆகிட்டு அண்ட் பாப்பாவுமே 2-3 எக்ஸாம் எழுதலை. பிகாஸ் கோல்டு வந்து ஜாஸ்தி ஆகிட்டா. ஸோ டிசம்பர்லேருந்து தான் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகும் கோல்டு. ஸோ அது வந்து அடாப்ட் பண்ணணுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அது நமக்கு ஓகே. பசங்க வந்து கேர்லெஸ்ஸாக இருந்துடுறாங்க, கேப் போடாமல் அண்ட் சாக்ஸ் போடாமல். நான்லாம் A to Z எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன். அண்ட் பசங்க அப்படி கிடையாதுல்ல. ஸோ ஒன்றும் இல்லைம்மா குளிரில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கவர் பண்ணாமல் இருந்ததா என்னன்னு தெரில. பயங்கர ஹெட்டேக், அவளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஹெட்டேக் இருந்துக்கிட்டே இருந்தது. அது ஃபீவராக மாறிட்டு ஸோ நெத்திலாம் அப்படி நீர் வச்சுட்டோ என்னவோ தெரில. அப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்பியிருந்தேன் நான், எக்ஸாம் மட்டும் எழுதிட்டு அப்புறம் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. அவளால் எக்ஸாம் கூட எழுத முடியல. மேம் கால் பண்ணி இவ்வளோ ஏன் அனுப்புகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லி இப்போ அவளுக்கும் கொஞ்சம் உடம்பை சரி பண்ணுற இதில் தான் போயிட்டே இருக்குது. இந்த டிசம்பர் வந்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். பாப்பாவுக்கு மட்டும் அது என்னவோ தெரியல, ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கும். போன இயர் டிசம்பர்லேயே நான் வீடியோ போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்க. ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி வந்துடுச்சு. ஸோ இந்த இயர் என்னென்னா இப்படி இருக்குது. ஸோ ஏதாவது பண்ணி சரி பண்ணிகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது. அண்ட் என்னோடய வாய்ஸ் தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்போ என்னன்னு தெரில, எப்படியோ இந்த தொண்டையில் மட்டும் அப்படியே கோல்டு இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. கொஞ்சம் கண்டினியூவாக பேசினேன்னா அப்படியே அடைச்சிட்ருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் கொஞ்சம் இடையில ஒரு மாதிரி சவுண்டு வருது. அந்த காலிஃப்ளவர் பரோட்டாவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெந்நீரில் மட்டும் போட்டு எடுத்துட்டோன்னா கொஞ்சம் சாஃப்டாகிடும். அது போக ஏதாவது அதில் ஏதாவது புழு அந்த மாதிரி இருந்தாலும் வெளியில் வந்துடும்ன்றதுனால போட்டு வச்சுட்டு அதை வந்து நல்லா தண்ணி கொஞ்சம் சால்ட் போட்டுரும். நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு சால்ட் போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் புளிஞ்சோன்னா அப்படியே தண்ணி வரும். அதுலேருந்து அந்த தண்ணி எடுத்துகிட்டு இது கூட நம்ம மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது போக பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக நமக்கு வந்து கேரட் ஆட் பண்ணலாம், சீஸு, பன்னீர், அப்புறம் ஆனியன்லாம் ஆட் பண்ணலாம். இது எதுவுமே நான் ஆட் பண்ணல. இன்றைக்கி சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். ஆனால் அதெல்லாம் ஆட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஆனியன் பாப்பாவுக்கு பிடிக்காது அண்ட் சீஸ் ஹஸ்பண்ட்க்கு பிடிக்காது. அதனால் யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுடுவேன். இதில் யாருக்கு என்ன வேணுமோ அதை ஆட் பண்ணி அவங்கவுங்களுக்கு தனியாக செஞ்சிடுறது. நார்மலாக வந்து நம்ம வேறு எதுவும் ஆட் பண்ணாமல் பண்ணால் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஆட் பண்ணி பண்ணாலும் நல்லாயிருக்கும். வேணால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூல் டிஃபன் பாக்ஸ்க்கு நல்லாயிருக்கும். நம்ம ரவுண்டாக போட்டோன்னா நம்ம கட் பண்ணிவிட்டு அப்படியே டிஃபன் பாக்ஸில் கேரி பண்ண நல்லாயிருக்கும். ஸோ வீட்டிலன்றதுனால கொஞ்சம் ஸ்பெஷலாக இப்படிலாம் கொடுத்தா தானே பசங்களை சாப்பிட வைக்க முடியுது. அதனால வந்து கொஞ்சம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கேன்.
ஆக்சுவலி நைட்டு டின்னருக்கு தான் அது வந்து ரெடி பண்ணேன். சரி பாப்பா வந்து பார்த்ததும் கிரேவிங்ஸாக இருக்கு. ஒண்ணே ஒண்ணு இப்ப தான்னு சொல்லி கேட்டதுனால அவளுக்கு அத போட்டேன். அண்ட் இது வந்து பேபிகார்ன் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரெடி பண்ணேன். பேபிகார்ன் லைட் பாயில் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் லைட் ஹாட் வாட்டரில் பாயில் பண்ணிவிட்டு அதை எடுத்துட்டு அதில் வந்து நம்ம நார்மல் பேசிக்காக நம்ம வந்து பக்கோடா பண்ணுறோம்ல, ஸோ அது மாதிரி கார்ன்ஃப்ளவர், ரைஸ் ஃப்ளவர், அப்புறம் வந்து கொஞ்சம் மைதா, அப்புறம் பேசிக் மசாலா போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா 65 மாதிரி இருக்கும். இது வேணும்னா சிக்கன் 65 மசாலா கூட இதில் ஆட் பண்ணலாம். இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து கொஞ்சம் குயிக்காகவே பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா தண்ணியிலே நின்றுட்டே இருந்தோன்னா இன்னும் கொஞ்சம் கோல்ட் ஆயிரும். அப்புறம் வெளியில் போயிட்டு ரொம்ப கோல்டாக இருக்கும்ன்றதுனால. எல்லாமே வந்து ரெடி பண்ணிவிட்டு பாலையும் அடுப்பில் வச்சுட்டேன். பிகாஸ் ஹஸ்பண்ட் வந்த உடனே அப்படியே டீ போட்டுடலாம் அப்படின்ட்டு. அதுக்கிடையிலே வந்து அப்படியே வீடை கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மதியம் வந்து இங்கே தான் உட்காந்து பசங்க சாப்பிடுவாங்களா, ஸோ அப்படியே விட்டுருந்தாங்க. ஸோ அதையும் க்ளீன் பண்ணிட்டேன். அண்ட் பிளாங்கெட் பார்த்திங்கன்னா எப்போவுமே அங்கே தான் இருக்கும். 2 பிளாங்கெட் இங்கே போட்டு வச்சுருப்போம். இந்த சோஃபாவில் உட்காந்தாலே வந்து அந்த பிளாங்கெட் மூடாமல் உட்கார முடியாது. பிகாஸ் ரொம்ப கோல்டாக இருக்கும். நான் இப்போ வந்து ஸ்வெட்டர் போடாமல் இருக்கிற மாதிரி இருக்குல்ல, உள்ளே வந்து 2 இன்னர்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த நம்ம உடம்பு வந்து நல்லா ஹீட் ஆகுறதுக்காக இங்கே ஒரு ட்ரெஸ் இருக்கும். அதை வந்து வியர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ட்ரெஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கோல்டு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வெளியில் போகிறப்போ நம்ம வந்து ஸ்வெட்டர் போட்டுக்கலாம். எனக்கு வீட்டில் இருக்கும்போதுமே வந்து ஸ்வெட்டர் போட தான் செய்யணும். அந்த 2 இன்னர் வியர்ஸும் போட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்வெட்டர் போட்டால் தான் கொஞ்சம் குளிர் தாங்கும். பட் இன்றைக்கி வந்து நான் வேலை பார்த்துட்டே இருக்கிறதுனால நான் போடாமல் இருக்கிறேன். அண்ட் கொஞ்சம் வெளியில் போகிறப்பெல்லாம் போட்டு தான் இருக்கணும். இப்போ டெல்லி வெதர் பார்த்திங்கன்னா நைட்டெல்லாம் வந்து ஈவினிங்க்கு மேலேயே வந்து 8 டிகிரி 7 அந்த மாதிரி இருக்கும். நான் ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அந்தளவு கோல்டாக இருக்கும். பயங்கர கோல்டாக இருக்கும். அப்படியே கால்லலாம் வந்து ஊசி வச்சு அப்படியே குத்துனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. எதுக்கு வலிக்குன்னே தெரியாது. நர்வ்ஸில் அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப நேரம் ஒரு சைடே உட்காந்துருந்தா கால் இழுக்கும். ரொம்ப நேரம் ஒரு சைடே படுத்திருந்தா கை இழுக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து போயிட்டே இருக்கும். ஈவினிங் டைம் ஆகிடுச்சா, சரி விளக்கு வைக்கலாமேன்னு சொல்லிவிட்டு விளக்கேற்றுக்கு தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அண்ட் இது வந்து ஃப்ரைடே விளாக் ஆக்சுவலி. ஸோ ஃப்ரைடே வந்து இன்றைக்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இந்த கப் சாம்பிராணி அது இதுன்னு வந்ததுனால நம்ம இந்த சிரட்டையை வச்சு நம்ம வந்து அந்த இதே போடவே இல்லை. ஒரு 6-7 மந்த் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். போடவே இல்லை. சரி இன்றைக்கும் சரி கொஞ்சம் போடலாம், பாப்பாவுக்கும் வந்து கொஞ்சம் இதை காமிச்சா நல்லா இருக்கும்ல. ஸோ அந்த மூலிகையோட அந்த சாம்பிராணி போடுவாங்களா அந்த பவுடர் அது இருக்குது. சரி பாப்பாவுக்கு கொஞ்சம் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வந்து போட்டேன். ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சாச்சா, ஹஸ்பண்ட் வந்தாச்சு. சரி ஓகே எல்லாத்துக்கும் எல்லாம் சர்வ் பண்ணிடலான்னு சொல்லி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஸோ என்னோடய பையனும் டியூஷன் விட்டு வந்துட்டு லைட்டாக வந்து எடுத்துப்பான். ரொம்ப ஹெவியாக எடுக்க மாட்டான். ஸோ பாப்பாவுக்கு போட்டிருந்தேன். பாப்பா வந்து எனக்கு வேணாம், எனக்கு வாமிட்டிங் வருதுன்னு சொல்லிட்டால, அப்போ பையனுக்கு அதை அப்படியே ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நான் அடுத்து வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். கோயிலுக்கு தான் வந்து இன்றைக்கி போகலான்ட்டு இருந்தது. ரொம்ப நாள் ஆகிடுச்சா, பாப்பாவையும் கொஞ்சம் கூட்டிகிட்டு போகலாம். ஏன்னா அவங்களாம் கோயிலுக்கே வரமாட்டாங்க. நாங்கள் அடிக்கடி கோயிலுக்கு போயிடுவோம். பட் பசங்க வர்றதில்ல. அதை அவாய்ட் பண்ணிடுறாங்க. சரி நம்ம கோயிலுக்கு போனால் தான் ஏதோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு உடம்புல வரும். ஸோ அதனால தான் இருக்கும் பாப்பா நீ வா அப்படின்னு சொல்லி அவளை கம்பல் பண்ணி கோயிலுக்கு கூட்டு போய் கொஞ்சம் விபூதி பூசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு போயிருந்தோம். ஸோ இது நமக்கு தெரியும், ஆல்ரெடி நான் இந்த கோயில் காமிச்சிருப்பேன். தமிழ் கோயில் இருக்கிறதுனால சரி நம்ம மற்ற இடத்துலலாம் வந்து கோயில் நம்ம ஊர் கோவிலே இருக்காது. இங்கே வந்து நம்ம ஊர் ஐயர் எல்லாமே இருக்கிறதுனால இந்த ஒரு கோயிலுக்கு தான் நாங்கள் வருவோம் மேக்ஸிமம் வந்தால்.
அன்னைக்கு வந்து கோயிலில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போல். ஸோ ஏதோ ஒரு பூஜை பண்ணுறாங்க போல், எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் பார்த்தேன். அண்ட் 3 டேஸ் கண்டினியூ பூஜை நடக்கும், யாகம் நடக்கும் அப்படின்னாங்க. நமக்கு வீட்டில் இருந்து இந்த கோயில் வர்றதுக்கே வந்து 40 மினிட்ஸ் ஆகும். அதனால் சரி ஓகே அப்படின்னு கேட்டுட்டு வந்துட்டோம். அப்புறமா வந்து ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ வீட்டுக்கு போகும்போதே பாப்பா ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்குது. வீட்டில் அவ்வளோ செஞ்சதுக்கப்புறமும் வெளியில் வந்தோடனே ஏதாவது வெளியில் வாங்கித்தாங்கன்னா, இது வந்து நம்ம கென்ட்குள்ளேயே நம்ம இருக்கிறோம்ல, அந்த குவார்ட்டர்ஸ்குள்ளேயே இருக்கும். நிறையா ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஒன் டே நான் வந்து டூர் காமிக்கிறேன், என்னோடய ஏரியா உள்ள எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும், செக்யூர்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப செக்யூர்டாக இருக்கும். ஸோ எப்படி இருக்குது என்னன்றதை டூர் நான் அடுத்த வ்ளாகில் முடிஞ்சால் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது உள்ளே பார்த்திங்கன்னா புதுசாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. தடுக்கி விழுந்த ரெஸ்டாரண்ட், கடை அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்கன்னு போனால் ஹவுஸ்ஃபுல் போர்டு, ஏன்னா புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்களா, எல்லாருமே இங்கே தான் போவாங்க. ஸோ இன்றைக்கி ஹவுஸ்ஃபுல்லுன்னு போட்டாங்க. சரி ஓகே, அப்போ ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு பானிபூரி, டிக்கி அந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வந்து பேக்கிங் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அவ்வளோதான். இப்படி தான் வந்து இன்றைக்கி டே போச்சு. இந்த வ்ளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.